வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். முத்து தப்பு பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சீதாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை போய் நம்ம அருண் கிட்ட சொல்லிட்டு அருணை கண்ணா பின்னா திட்டுறாங்களா சீதா. அதனால முத்துவை இதுக்காக பழி வாங்கியே ஆகணும், காலத்துக்கும் அவனை ஜெயில தள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அருண். அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அருண். எப்படி அருண் போட்ட பிளான்ல முத்து மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஹைப்லயும் நமக்கு பாயிண்ட கொடுத்துட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. முத்து எப்படியோ நம்ம சீதாக்கு பைசாவை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா அருணுக்கு தான் அதுல செம்ம காண்டா இருக்குது. என்னடா இது, நம்ம ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சா அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் அப்பாடா எப்படியோ வேலை கிடைச்சிருச்சுன்னு வீட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க நம்ம சீதா. அப்போ ஒரே சோகமா இருக்காரு அருண். அதை பார்த்துட்டு ஏங்க எதுக்குங்க இப்படி சோகமா இருக்கீங்க, அதுதான் எனக்கு திரும்பவும் வேலையும் கிடைச்சிருச்சு, பணமும் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஏங்க இன்னும் டல்லாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சேச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சீதா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த பணம் கிடைச்சதை பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சீதா, எனக்கு அதுதான் டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னங்க பெரிய டவுட்டு? அந்த பணத்தை திருடன் பொணுங்கிட்டு போயிட்டான் உங்ககிட்ட இருந்து. ஆனா உன் மாமா அந்த பணத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்துட்டாரு, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க, அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்களா, எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ச்சே, நான் மாமாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டணும்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஆஹா இவன் மறுபடியும் அந்த முத்து பக்கம் சாஞ்சிருவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு, அப்படி இல்ல சீதா, போலீஸ் அத்தனை பக்கம் தேடியே கிடைக்காத அந்த திருடன் இவருக்கு எப்படி கிடைச்சது சீதா? இது எல்லாத்தோட எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு சீதா. அது சொன்னா நீ கோவப்படுவா, அதான் சொல்லலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். எங்க எதனால சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சீதா, என் மேலதான் நீ கோவப்படுவா. இல்லைங்க நான் கோவப்பட மாட்டேன், நீங்க என்ன விஷயமோ சொல்லுங்க அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. அது இல்ல சீதா, அது எப்படி ஓ மாமா கண்ணில் மட்டும் அந்த திருடன் பட்டான், அதான் நீ யோசனை பண்ணியா? எங்க மாமா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருப்பாருங்க. போலீஸை விட உங்க மாமா அவ்வளோ துப்பறிகிற ஆபீசரோ? இங்க பாருங்க, எங்க மாமாவை சும்மா திட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துருங்க. பாத்தீங்களா எனக்காக என்னென்ன பண்ணாரு? சீதா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா சீதா? நான் எத்தனை தடவை சொல்றது உனக்கு புரியலையா? என்னங்க இப்போ சொல்ல வர்றீங்க? உங்க மாமா மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சீதா, அந்த சந்தேகத்தை நான் தீர்த்துக்கணும்னு பாக்குறேன். அப்படி என்னங்க சந்தேகம்? ஏன்னா உங்க மாமா அந்த முத்து தான் இந்த பணத்தை எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அபாண்டமா எங்க மாமா மேல பழி போட்டீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். எங்க மாமா குடிக்கிறாரு, மத்தவங்களை திட்டுறாரு, அடிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா நான் நம்புவேன். ஆனா எங்க மாமா இப்படி திருடினாரு அப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்க. ஐயோ உங்க மாமா திருடினாருன்னு சொல்லல, உங்க மாமாவே பிளான் பண்ணி இந்த பணத்தை ஆட்டையை போட்டிருந்தா. ஏங்க வேண்டாங்க அப்படி பேசாதீங்க சீதா, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. நான் இப்போ சஸ்பெண்ட்ல இருக்கிறதுக்கு காரணமே முத்து தானே. நீ உன் அக்கா கிட்ட போய் சண்டைக்கு போன, கரெக்டா? ஆமா. அதே மாதிரி மன்னிக்கணும்னா என்கிட்ட உன் மாமாவை சாரி கேட்க சொல்லி உன் அக்காட்ட சொன்ன. உன் அக்கா என்ன சொன்னாங்க? அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனாலதான் கோவத்துல வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்லவும், அதுதான் சீதா பிரச்சனையே. உங்க அக்காவும் போய் உங்க மாமா கிட்ட அழுதுருப்பாங்க, நீ உன் அக்கா கிட்ட பேசணுங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணிருந்தா. என்னங்க சொல்றீங்க? ஆமா சீதா, பணத்தை வேணும்னே உன் மாமா திருடுற மாதிரி ஆளை வச்சு திருடி அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு என்ன டவுட்னா, திருடனை புடிச்சிங்களான்னு நான் போலீஸ் கேட்டப்போ என்ன சொன்னாங்க? திருடன் ஓடி போயிட்டான்ல சொன்னாரு. எனக்கு அதுலதான் சீதா டவுட்டே இருக்கு. திருடனை இவரே தேடி கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கினாராமா. ஆனா அந்த அந்த திருடன் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சீதா? எனக்கு பெரிய டவுட் இருக்கு சீதா, உங்க மாமா தான் இதை செஞ்சிருப்பாரோன்னு தோணுது அப்படின்னு சீதா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. மாமா அந்த திருடன் எங்கேன்னு கேக்குறப்போ அந்த திருடன் ஓடி போயிட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க. போலீஸ் எல்லாம் அத்தனை பக்கம் தேடிட்டு இருக்கிறப்போ எப்படி மாமா கண்ணில் மட்டும் அந்த திருடன் பட்டான்? கரெக்டு தாங்க நீங்க சொல்றது அப்படின்னு சீதாவும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வா என் பொண்டாட்டி என் வலிக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சீதா இது எல்லாமே வேணும்னே இந்த முத்து பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு. ஆக்சுவலா எதுக்கு தெரியுமா சீதா இந்த பிரச்சனையை பண்ணிருக்காரு உங்க மாமா? உன் அக்காவை நீ கண்டபடி திட்டிட்டல, அந்த கோவத்துல நீ அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு நினைச்சு இது மாதிரி பண்ணிருக்காரு போல இருக்கு சீதா. உங்க மாமா சரியில்லை, பழி வாங்க பாக்குறாரு சீதா அப்படின்னு சொல்லி அருணும் விடாம நங்கூரத்தை போட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்குது சீதாவுக்கு. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் அக்காவுக்கும் சண்டை வந்ததுல அக்காவை நான் கண்டபடி திட்டிட்டேன். அக்கா போய் மாமா கிட்ட அழுதுருப்பா. அந்த கோவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இது எல்லாருமே பண்ணிருக்காருங்க எங்க மாமா.
ச்சே! இவ்ளோ கேவலமான ஆளா இருப்பாரு நான் நெனச்சும் கூட பார்க்கல. என் அக்கா தான் இப்படி பேசுனான்னா, கடைசில என் மாமாவும் இவ்ளோ மோசமா இருப்பாருன்னு நெனைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சீதா. இதுதானே நல்ல சாக்கு. இன்னும் கொஞ்சம் தூபத்த போட்டோம்னா சுத்தமா மாறிருவா சீதான்னு நெனச்சுக்கிட்டு, சீதா கல்யாணத்துக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்திருப்பாங்க சீதா. நீ அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தேல்ல, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு கீழ தான் நீ இருக்கணும்னு சொல்லி நெனச்சிருப்பாங்க சீதா. அப்புறம் அது மட்டும் இல்ல, ஏன் தெரியுமா எனக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு முத்து. அவருக்கு மேல நான் சூப்பரா ஒரு பதவியில இருக்கேன். சோ அவருக்கு மேல யாரும் உனக்கு ஹஸ்பண்டா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முத்து இந்த பிளான பண்ணிருக்காரு. உனக்கு அது புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி இதெல்லாம் யோசனை பண்ணி பாக்குறாங்க சீதா. அருண் சொல்றாரு, சீதா புரிஞ்சுக்கோ, உங்க மாமா நல்லவர் இல்ல, அவரு கெட்டவர் தான். நீ யாரு? அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி. அவங்களுக்கு போய் இப்படி பண்ணலாமா? பாத்தியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு வேலையே போற அளவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, தான் நினைச்சதான் சாதிக்கணும்னு சொல்லி எப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்றாரு அருண். அதை கேட்டு எங்க இருந்தாலும் என் மனசு இன்னும் ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. மாமா இது மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாரு சீதா, உங்க மாமாவோட உண்மையான முகம் உனக்கு இன்னும் தெரியவே இல்லை. மேலோட்டமாவே உங்க மாமாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனாலதான் உனக்கு இத்தனை பிரச்சனையுமே. சோ உன் மாமா சரியில்லை. உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக பணத்தை திருடி பணத்தை அவரே கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப கொண்டு வந்து கொடுத்தா நீயும் மனசு மாறிடுவ. அதே மாதிரி முத்துவ சாரி சொன்னாதான் நீ பேசுவேன்னு சொன்னேல்ல, நீயும் வேண்டாம், நீ முத்து மாமா சாரி சொல்ல வேண்டாம், எனக்காக எவ்வளவு பெரிய உதவிய பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பேச போவா. அதுக்காக தான் சீதா இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. சீதா எப்பயுமே முதல்ல நீ அவங்கள நம்பாத சீதா. அந்த முத்து கொஞ்சம் கூட சரியான ஆளே இல்ல, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சும்மா தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நங்கூரம் மாதிரி போய் பதிஞ்சிருது நம்ம சீதா மனசுல. சீதா சொல்றாங்க, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேல் அவரை நான் நம்ப மாட்டேன். அவர் இப்படி பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை போகணுங்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸவே வச்சு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால விட்டு உங்களுக்கு வேலை போக வச்சார்ல, இதையும் செய்ய தயங்கவும் மாட்டாருங்க. கரெக்டு தாங்க நீங்க சொல்றது. சே, அவரை நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு சீதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, இப்பதான் சீதா நம்ம வழிக்கு வந்துட்டு இருக்காடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு அருண். சீதாவோட அம்மா கால் பண்றாங்க, சீதா கிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ள தான் நல்ல வேலைக்கு அந்த பணத்தை கண்டுபிடிச்சு உன்னை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சீதா கிட்ட சொன்னா சீதாக்கு செம்ம காண்டாகுது. ஆனா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேணாம், அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, மாமா இப்படின்னு நினைச்சா ரொம்ப கவலைப்படுவாங்க, அதனால நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, சரிம்மா நான் போனை வச்சுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அருண் கேக்குறாரு, யார் சீதா போன்ல? அம்மா தாங்க பேசுனாங்க. ஓ சரி சரி, உங்க மாமா பத்தி சொல்லியிருப்பாங்களே, நீ சொல்ல வேண்டியதானா? இல்லைங்க வேண்டாம், மாமாவை பத்தி சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா நம்ம கிட்ட அவர் அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வேண்டாங்க, இந்த இதை இதோட விட்டுலாம். ஆனா மாமாவை நம்ம நம்பவே வேண்டாங்க, இவர் இப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, இன்னி எதுக்குங்க அவரை நம்பணும் அப்படின்னு சீதா சொல்றாங்க. ஆமா சீதா, அவரை நம்பவே கூடாது சீதா அப்படின்னு அருணும் சொல்லிட்டு இருக்காரு. அருணுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம், இந்த குடும்பத்துல ஒரு ஆளை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம், இனி ஒவ்வொருத்தரவா நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஆகுது, ஆபீஸ் கிளம்பி சீதா போறாங்க. இங்க நம்ம முத்துவும் பாத்தீங்கன்னா மீனா எல்லாம் பேசி ஜாலியா இருக்காங்க. இதுல வர அந்த ஹார்ட் மாதிரி வேற போட்டு கொடுத்தாங்களா சப்பாத்தி, அந்த ஹார்ட் மாதிரி போட்டு கொடுத்த சப்பாத்தியவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு முத்து. மீனா வர்றாங்க, பெப்பர் பேன் சீலிங்க பாத்துட்டு இருக்காரு முத்து. அதை பார்த்துட்டு என்னாச்சுங்க, சீலிங்கவே பாத்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு, களவு உலகத்துக்கு போயிட்டீங்க போல இருக்கு. சாச்சா அப்படிலாம் இல்ல மீனா, நேத்து எனக்கு ஹார்ட் மாதிரி சப்பாத்தி போட்டு கொடுத்தியா, அது என்ன சூப்பரா இருந்தது தெரியுமா, நான் உனக்கு ஊட்டி விட நீ எனக்கு ஊட்டி விட, ஆஹா கண்கொள்ளா காட்சியா இருந்தது மீனா. மீனா இன்னைக்கும் ஹார்ட் மாதிரி சப்பாத்தி சுட்டு தரியா, நைட்டுக்கு நம்ம 2 பேரும் ஊட்டி ஊட்டி விளையாடலாமா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சப்பாத்தி எல்லாம் போட்டு தர முடியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னு, என்ன மீனா இப்படி சொல்ற, இன்னைக்கு உங்களுக்கு பூரி போட்டு தர போறேன் ஹார்ட் மாதிரியே அப்படின்னு சொல்றாங்க மீனா. நிஜமாவா மீனா சொல்ற? அட ஆமாங்க, உங்களுக்கு இன்னைக்கு பூரி போட்டு தரேன், நைட்டு நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் சீக்கிரம் வரல, லேட்டாயே வர்றேன். ஏங்க? இல்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ எனக்கு பூரி சுட்டு தந்தேன்னு வச்சுக்குவேன், நான் உனக்கு ஊட்டி விட நீ எனக்கு ஊட்டி விட சூப்பரா இருக்கும்ல மீனா அப்படின்னு சொல்லவும், நல்லாதாங்க இருக்கும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க மீனாவும்.
கரெக்டா அங்க ரோகிணி வர்றாங்க. இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாகுறாங்க. ச்சே! எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டும், பேசிக்கிட்டும். ஆனா நம்ம மனோஜ் பார்த்தா இப்படி இருக்கானே அப்படின்னு காண்டுல அங்கிருந்து போறாங்க. ரோகிணி வர்றத பார்த்தோன்னே, சரி சரி ரோகிணி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி உங்களுக்கு டிஃபன் ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து சாப்பிடுறீங்களா? அப்படின்னு பேசிட்டு மீனா அங்கிருந்து போயிடுறாங்க. அப்பதான் அண்ணாமலை பேப்பரும் கையுமா வர்றாரு. என்னப்பா வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆமாண்டா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வாக்கிங் போயிட்டு வர, அதான் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் முத்து கிட்ட கேட்கணும்னு ஞாபகம் வருது. ஆமா முத்து, உங்ககிட்ட கேட்கணும்ட்டே இருந்தேன். சீதா உனக்கு கால் பண்ணி பேசினாளா? ஏதாச்சும் தேங்க்ஸ் சொன்னாலா நீ பண்ணதுக்கு? அப்பா சீதா பேசுனா என்ன, பேசாட்டி என்னப்பா, அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான்ப்பா. மீனாவோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிப்பேன். அவ தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கவே மாட்டேன்ப்பா. அவ தேங்க்ஸ் சொல்லவும் இல்லை. சொல்லனா பரவாயில்ல, என்னப்பா என் தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மீனாவும் கிச்சன்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லப்பா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், ஏதாச்சும் பேசினாலா, கோபத்துல இருந்தால சீதாவும் கூட, அதான் கேட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்லப்பா, அவ பேசவே இல்லப்பா. பரவாயில்ல விடுங்க, எங்க போறா சீதா, எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட பேசித்தானே ஆகணும். சரிப்பா, நான் வந்து சாப்பிட்டு கிளம்புறேன்ப்பா, எனக்கு சவாரி இருக்கு, இப்பதான் ஒரு ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் மீனா ரெடி ஆயிடுச்சா ஃபுட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு தோசை ஊத்தி தரேன், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து உட்காந்து சாப்பிட வர்றாரு. பார்த்தாங்க பார்லரமா மனோஜ் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கப்ப நம்ம போய் உட்காந்தோம்னா ஏதாச்சும் ஒரு சண்டே கிளப்பி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே பழைய தூக்கி போடுவாங்க. எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எனக்கு ஒரு சவாரி வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மீனாவும் நில்லுங்க நில்லுங்க இருங்கன்னு சொல்றாங்க. கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு முத்து. முத்துவும் ஒரு சவாரியை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சவாரியும் வந்துடுது. சரி, அதை முடிச்சுட்டு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அடுத்த சவாரிக்கு போயிடுறாரு. இந்த சமயத்துல தான் சீதாவோட ஆபீஸ காமிக்கிறாங்க. சீதா அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை வந்து மீட்டு கொடுத்தாருல முத்து, அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை மறுபடியும் கொண்டு போய் பேங்க்ல போடணும். அதுக்கு மறுபடியும் சீதாவை தான் செலக்ட் பண்றாங்க. சீதாவும் தயங்குறாங்க. சார், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வம்பு சார் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லம்மா, எந்த பிரச்சனையும் ஆகாத, நீ போய் பணத்தை போட்டுட்டு வந்துரு, இன்னைக்குதான் செக்யூரிட்டி வந்துட்டாருல, அப்புறம் என்ன பயம் அப்படின்னு சொல்லவும், சீதாவும் சரின்னு தைரியமா அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டு இந்த பணத்தை ஆட்டையை போட்டாரு பாருங்க ஆட்டோ டிரைவர் அண்ணா, அந்த அண்ணா ஆட்டோல தான் போறாங்க. சீதா கான்ஸ்டபிள் 2 பேரும் அந்த ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. நம்ம முத்து பாத்தீங்கன்னா சவாரி எல்லாத்தையும் முடிச்சிடறாரு. ஏகப்பட்ட பசி முத்துவுக்கு, பசி கிறக்கத்துல அப்படி வயிற்றெல்லாம் கிள்ளுது. சரி, வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு காஃபியை குடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காஃபி கடை இருக்குமா அப்படின்னு அவரும் தேடிக்கிட்டே போகவும் பார்த்தா ரோட்டு ஓரத்துல ஆப்போசிட்ல ஒரு காஃபி கடை இருக்கு. அதனால போறதுல வண்டியை நிறுத்திட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காஃபி கடைக்கு காஃபி ஆர்டர் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அதே சமயத்துல தான் நம்ம சீதாவும் அதே இடத்துக்கு தான் வர்றாங்க. ஆக்சுவலா அங்கதான் சீதாவோட கம்பெனியோட பேங்க் இருக்கு. அங்கதான் பணம் போடுறதுக்காக சீதா வந்திருக்காங்க. ஆட்டோக்காரனாவை நிக்க சொல்லிட்டு செக்யூரிட்டி சீதா 2 பேரும் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா பேங்க்குள்ள போயிடுறாங்க. அந்த பேங்குக்கு பக்கத்துல தான் முத்து காஃபி ஆர்டர் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கடை இருக்கு. அந்த கடையில நின்னுகிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. சீதாவும் அங்க பணம் கட்டுறதுக்காக அந்த பேங்குக்கு போறாங்க. ஆனா சீதா பணம் கட்ட போறத முத்து பார்க்கவே இல்லை. இவரும் பாத்தீங்கன்னா அப்படியே பாட்டு பாடிட்டு அங்க இங்கன்னு பேராக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த கடைக்காரன்னா காஃபியை கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி காரை எடுக்கலான்ட்டு வர்றாரு. இந்த ரோட்டை கிராஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அப்பவே இந்த பேங்குக்கு ஆப்போசிட்ல தான் ஆட்டோவை டிரைவர் அண்ணா பார்க் பண்ணியிருக்காரா. முத்து ஆப்போசிட்ல இருந்து அவர் இருக்க கார் பகுதிக்கு வர்றத பாக்குறாரு. அடா, இது என்ன நம்ம முத்து தம்பி அப்படின்ட்டு அவரும் ஓடி வர்றாரு. முத்து அதெல்லாம் பார்க்கல. காரை ஓபன் பண்ணலான்ட்டு போறப்ப முது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. ஆட்டோக்காரண்ணா, அண்ணா நீங்களா இங்க, என்ன இந்த பக்கம், இங்க பேங்குக்கு வந்தோம் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, நீங்க என்ன மாட்டி கொடுத்துருந்தா எங்க குடும்பமே அவ்வளவுதான், ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த கூன்ஸ் 2 பேரும் என்ன பண்ணிருப்பானுங்கன்னா தெரியாது, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படிங்க. பரவாயில்லண்ணா விடுங்க, இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா செக்யூரிட்டியும் சீதாவும் அங்க வர்றாங்க. முத்துக்கிட்ட அந்த டிரைவர் அண்ணா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாயி வேகமா முத்து அந்த டிரைவர் அண்ணா இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வர்றாங்க. சீதா, நீ என்ன இங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆனா முத்து மூஞ்சில அடிச்ச மாதிரி முத்து கிட்ட பேசாம டிரைவர் அண்ணா கிட்ட பேசுறாங்க சீதா. அதுதான் நிறைய தூக்கம் போட்டு வச்சிருக்காரு அருண். அந்த கோவத்துல தான் முத்து கிட்ட பேசல சீதா. ஆனா நீங்க என்னன்னா இங்க நின்றுட்டு இருக்கீங்க, கண்டவங்க கூட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமா போயிருது முத்து.
முத்துக்கு. முத்துக்கு ரொம்ப மனசு ஃபீல் ஆகுது. என்னடா இது, சீதா எப்படி இருந்தவ நமக்காக, நம்ம தங்கச்சி மாதிரி எல்லாமே பண்ணுவாளே, நமக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா, இப்ப என்ன இப்படி மாறிட்டா அப்படின்னு முகமே அப்படி சுருங்கி போயிடுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் அண்ணாக்கு, எதுக்குமா அந்த தம்பியை திட்டுற, இங்க பாருங்க அண்ணா, அந்த ஆள்கிட்ட பேசுற வேலையெல்லாம் இனி வச்சுக்காதீங்க, உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, எதுக்கு அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, என்ன சீதா இப்படி பேசிட்டு இருக்கே சீதா, இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, நீங்க யாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சீங்க எல்லாமே எனக்கு தெரியும், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சாவகாசமும் இல்ல, நீங்க யாரோ நான் யாரோ, கண்ட கண்ட திருட்டு பசங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு மனசு எரிச்சலா வருது அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு அப்படியே பளிர்னு வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா நம்ம சீதாவா இது இப்படி மாறிட்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே டிரைவர் அண்ணா இருக்காருல, அவருக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த தம்பி எதுக்கு இப்படி பேசுற, இவர் என்ன செஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியும் அண்ணா, நம்ம போன ஆட்டோல பணம் திருட்டு போச்சு இல்ல, அதுக்கு காரணமே இவர் தான் அண்ணா, இவர் தான் வேணும்னே ஆளை விட்டு பணத்தை திருடிக்கிட்டு இவரே என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அது உங்களுக்கு தெரியுமா? இது தெரிஞ்சா நீங்க அவர் மேல நான் பேசுறதை விட பயங்கரமா பேசிருப்பீங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன லூசாமா, அந்த தம்பி மட்டும் இல்லைன்னா இந்த பணம் உனக்கு கிடைச்சிருக்காது, அது உனக்கு தெரியுமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், அந்த தம்பியை மட்டும் நீ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க, என்னமோ அவர் திருடின மாதிரி, உண்மையா என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கும் போதே, அண்ணா கொஞ்சம் பேசாம இருங்கண்ணா அப்படின்னு முத்து சொல்றாரு. இரு தம்பி, இந்த பொண்ணு எல்லாத்தையும் உண்மை தெரிஞ்சுக்கணும், அப்படின்னாதான் எல்லா விஷயமே இந்த பொண்ணுக்கு தெரிய வரும். இங்க பாருமா, பணத்தை முத்து தம்பி எல்லாம் திருடவே இல்லை, அந்த பணத்தை திருடினது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னு திருத்துன்னு முழிக்கிறாங்க சீதா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு கடன் தொல்லை அதிகமா இருந்தது, 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பணம் கேட்டு தொந்தரவு பண்ற ஒரு பேரு சத்யா, எனக்கு இந்த தம்பி வந்த பின்னாடிதான் தெரியும் இந்த சத்யா உங்க தம்பின்னு சொல்லி, சும்மா அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு, ஒண்ணு பணத்தை கொடு, இல்லைன்னா ஜாமான சட்டையெல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. உங்க தம்பியும் கூடவே 2-3 அடியாளுகளையும் கூட்டிட்டு வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பயந்து நடுங்கி போய் இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் பணம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துலதான் நீங்க 5 லட்சம் ரூபாய் பேங்க்குக்கு கட்ட போறது எனக்கு தெரிய வந்தது, அதனாலதான் நான் பிளான் பண்ணி ஆளுகளை ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை திருடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க சீதா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த பணத்தை திருடுறேன்னு முத்து தம்பிக்கு தெரிஞ்சு என் வீட்டிலேயே பணத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. கூட இருந்தது உங்க தம்பி சத்யாவும் தான் இருந்தாரு. பணத்தை வாங்கின பின்னாடி போலீஸ்ட புடிச்சு கொடுப்பாருன்னு நான் பயந்துகிட்டு இருந்தப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? பாவம், போலீஸ் கிட்ட இவங்களை புடிச்சு கொடுக்க வேண்டாம், குடும்பஸ்தா வேற, அவமானமா போயிரும், குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, அதனால போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க வேண்டாம், அப்படி போலீஸ் கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கறப்ப யார் திருடன்னு கேட்டா அவன் பணத்தை புடுங்கணும்னே அவன் தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய மனசு இருக்கிறது தெரியுமா இவரு? நான் யாரு என்னன்னு தெரியாத இவரு என்ன காப்பாத்தணும்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம உங்க தம்பி கிட்ட சொல்லி முதல்ல இவர்கிட்ட இப்பத்திக்கு பணம் கேட்க வேண்டாம்னு சொல்ல வேற சொல்லியிருக்காரு. இதுதாமா மனிதாபிமானம். இவ்வளவு மனிதாபிமானம் இருக்கிற ஒரு ஆளை போய் கேவலமா பேசுறிய, பண்ண தப்பு பூரா நானு, ஆனா என்ன மாட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவரு திருடா தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட மனுஷனை போய் நீ திருடன்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு டிரைவர் அண்ணா. அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க சீதா. மாமா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா மாமா? சீதா, அது எதுக்கு சீதா, விடு சீதா, மாமா உண்மை சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா சீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எப்படி கண்டுபிடிச்சோம், என்ன எதுங்கிறத கண்டுபிடிச்சது எல்லாமே சொல்றாரு. இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க சீதா. மாமா ரொம்ப சாரி மாமா, நான் தப்பா நினைச்சிட்டேன், சாரி மாமா அப்படின்னு சொல்லவும், சீதா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சீதா, விடு, நீ யாரு, மீனாவோட தங்கச்சி, எனக்கும் தங்கச்சி மாதிரிதான் சீதா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், பரவாயில்ல விடு சீதா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், இது பெரிய தப்பு மாமா, சாரி மாமா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த அருண் தான், என்கிட்ட 1க்கு 2 சொல்லி கொடுத்துட்டாரு மாமா, அதனாலதான் நான் இப்படி மாறிட்டேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா மாமா? நீங்க தான் வேணும்னே அந்த பணத்தை திருடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாரு, அதுக்கான காரணத்தையும் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டது அதை சரி பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. சீதாவா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பண்றேன்னு பிளான் பண்ணி தான் இப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொன்னாரு. அதையும் நம்ம நம்பிட்டோம்
மாமா. நான் எப்படி நம்பலாம்? அருணை விட உங்கள ரொம்ப நாளா எனக்கு தெரியும். அருண் இப்ப வந்தவரு. ஆனா நீங்க அப்படி இல்லையே மாமா. எப்படி மாமா உங்கள அவர் சொல்றப்போ நான் நம்புனேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ சீதா, இது எல்லாத்தையும் விட்டுரு சீதா. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். இவருதான் பணத்தை திருடினாருன்னு சொல்லி நீ முதல்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடாத. அண்ணா செக்யூரிட்டி அண்ணா ப்ளீஸ் அண்ணா சொல்லிடாதீங்க அண்ணா அப்படிங்கவும், நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஒரு சக ஊழியர் மாதிரி தானப்பா இவரும். நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? எனக்கு ஒரு கஷ்டம்னா ஒருத்தர் உதவி பண்றாங்களா, அதே மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டம் நான் உதவி பண்றேன். நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. செக்யூரிட்டி அண்ணாவும், சீதா இதுவும் உனக்கு தான், நீ சொல்லிடக்கூடாதா மாமா? நான் சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அந்த அருண் சொல்றதை கேட்டுட்டு நான் இப்படி பேசிட்டேங்கும் போது மனசே ரொம்ப ஃபீல் ஆகுது மாமா. சாரி மாமா அப்படின்னு சொல்றாங்க. சீதா எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்பா? விடு சீதா. அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டே சும்மா சொல்லிட்டு இருக்காத. நீ பாட்ட நீ வேலையை பாரு, ஓகேவா? நான் உன மனுஷன் போதுமா அப்படின்னு சொன்னோடனே, சரி மாமா. மாமா அக்கா கிட்ட நான் பேசணும் மாமா. தாராளமா பேசு, நான் என்னத்தை தடை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருது சீதாக்கு. முத்துக்கு அதை விட ஹாப்பி. எப்படியும் சீதா பேசுவான்னு தெரியும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. டிரைவர் அண்ணா கிட்ட சொல்றாங்க, அண்ணா எதுக்கண்ணா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தீங்க? வேண்டாம், அப்படியே மறைச்சு விட்டுருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லப்பா, உன்னை இப்படி பண்ணும்போது நான் சும்மா இருக்க முடியுமா? நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க, நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசுறாரு. சரி சரி, எல்லாரும் இந்த விஷயத்தை இதோட இந்த மேட்ரை முடிச்சிருங்க, இதோட மறந்துருங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா நான் வரேன்னு சொல்லிட்டு சீதா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆட்டோல போகும்போது மீனாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. மீனா சீதா ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியாயிடுறாங்க. ரெண்டு பேருமே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க ஆபீஸ்ல இருந்து. அருணும் கரெக்டா அங்க வீட்டுல தான் இருக்காரு. ஏன்னா சஸ்பென்ஷன்ல இருக்காருல. அருண் வீட்டுல இருக்கிறப்போ வர்றாங்க. ரொம்ப கோவமா வர்றாங்க அருண் மேல. ஏன்னா முத்து மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டார்ல அருண், அதனால கோவமா வர்றாங்க சீதா. சீதாக்கு வேற பீட்சா வேற வாங்கி வச்சிருக்காரு. சீதா பீட்சா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும் கோவமா அங்கிருந்து உள்ள போறாங்க. என்னாச்சு சீதா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா அப்படின்னு அருண் கேக்குறாரு. அதுக்கு சீதா சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி புத்தி போகுது? என்ன சீதா சொல்லிட்டு இருக்க? மாமா எந்த தப்பு பண்றாரோ இல்லையோ, ஆனா இவர் இந்த தப்ப பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன நம்ப வைக்கிறீங்க பாருங்க. அது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லைங்க. அப்படி என்னங்க மாமா மேல உங்களுக்கு அவ்வளோ காண்டு? அப்படிங்கும் போதே ஆஹா மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, சீதா நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல, போதுங்க நிறுத்துங்க, நான் மாமாவை இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், ஓஹோ புரிஞ்சு போச்சு, அவன் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தூபம் போட்டிருப்பான், நீயும் அதை முழுசா நம்பி இருப்ப. அப்படிங்கும் போது போதுங்க, உங்களோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லைங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க மாமா அவகிட்ட பழி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சீதா போதும் சீதா, என்னன்னு விஷயத்த சொல்லு. நீங்க மாமா தான் இந்த பணத்தை திருடி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது எல்லாமே பொய் சீதா. அதுதான் உண்மை சீதா, பொய் ஒன்னும் இல்ல. போதும் நிறுத்துங்க அருண், ஏன் நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ஆட்டோக்காரரா இதை திருடினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னோன்னே செம்ம காண்டாகிறாரு அருண். அப்போ அந்த ஆட்டோக்காரன் தான் திருடி இருக்கானா, அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பாத்தீங்கல்ல மாமா அந்த ஆட்டோ அண்ணாக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை எப்படியோ கொண்டு வந்தாரு. நம்ம எவ்வளவுதான் அவர் மேல கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு எப்படி வந்து நின்னாரு பாத்தீங்கல்ல, எப்படி அந்த பணத்தை கண்டுபிடிச்சாரு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பயங்கர காண்டாகுது. போதும் சீதா நிறுத்து, எப்ப பார்த்தாலும் அந்த முத்து தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், அந்த முத்துவை தலையில தூக்கி வச்சு ஆடுறத முதல்ல நிறுத்து அப்படின்னு அருண் சொல்றாரு. ஓ நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும், ஆனா நான் அட்வைஸ் பண்ணா மட்டும் உங்களால கேட்க முடியாதோ அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு, போதும் முத்து 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 எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறா, படிக்காதவன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓஹோ படிக்காதவர்னா புத்திசாலித்தனமா இல்லாம இருப்பாங்களோ, நீங்க படிச்சவர் தானா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, மத்தவங்களை பழி வாங்கணும்னு இப்படி அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, போதும் நிறுத்து அப்படின்னு வேகமா வீட்டுல இருந்து கதவை டப்புன்னு சாத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அருணோட அம்மா வேற அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கனால அருணை யாரும் கட்டுப்படுத்த முடியல. அவர் பாட்டுல தாண்டோன்றித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காரு. நேரா இப்போ அருண் என்ன பண்றாருன்னா,
வண்டி எடுத்துட்டு அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. சுத்திட்டு நேரா வீட்டுக்கு வர்றாரு. கோவமா தான் வர்றாரு. சீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் சொல்றாரு, இங்க பாரு, அந்த ஆட்டோ டிரைவரும் உங்க மாமாவும் சேர்ந்து பேசுனதை எதையும் நம்பாத. ஒருவேளை 2 பேரும் பேசி வச்சுட்டு கூட கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, கூட என் தம்பியும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு இருங்க ஃபோன் பண்றேன் இதை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சத்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. சீதா சொல்லு சீதா அப்படின்னு சத்யா சொல்லவும், ஏண்டா மாமா சொல்றது உண்மையா? அந்த ஆட்டோ டிரைவர் தான் பணத்தை திருடினதா அப்படின்னு சொல்லவும், உனக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம்? ஏய் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, உண்மை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, ஆமா சீதா, அந்த ஆட்டோ டிரைவர் எங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க எங்க ஃபினான்ஸ்ல. நானும் நிறைய தடவை போய் கேட்டிருக்கேன். அவரும் பணம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு தான் சீதா கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அருணும் கேக்குறாரு. மாமா அங்க இருந்து தான் பணத்தை வாங்கினாரு. பணத்தை வாங்கிட்டு மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? ஆட்டோ டிரைவர் அண்ணா தான் பணத்தை திருடினாருன்னு சொல்ல வேண்டாம். நான் கேட்டா பணத்தை திருடணும்னா அந்த திருடன் தப்பிச்சு போயிட்டான்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு மாமா. இப்போதைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட பணம் கேட்க வேண்டாம்னு சொன்னாரு என்கிட்ட. நானும் எங்க முதலாளி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மாமா எவ்வளோ கிரேட் தெரியுமா சீதா? அந்த ஆள் யாருன்னே தெரியாது. ஆனா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணாரு. கிரேட் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சத்யா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு, கேட்டீங்கல்ல என் தம்பியும் எப்படி சொல்றான்னு, அப்ப இது உண்மைதானே அப்படின்னு சொன்னோன்னே அமைதியா இருந்துக்கிறாரு அருண். சீதா சொல்றாங்க, முதல்ல எங்க மாமா மேல இருக்க பழி வாங்குற எண்ணத்தை முதல்ல நிறுத்துங்க. அப்படி பண்ணும்போதே நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அருணுக்கோ பயங்கர கோவம். இவனை எப்படியாச்சும் இந்த முத்துவை பழி வாங்கணும். மறுபடியும் சீதா என்கிட்ட அந்த முத்துவுக்கே சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா. இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் சீதான்ட்டு போய் படுத்துறாரு அருண். அதுக்கப்புறம் காலையில ஆகுது. காலையில எழுந்திருச்சு அருண் என்ன பண்றாருன்னா, நேரா இவங்களோட ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க ஒரு கான்ஸ்டபிள் அண்ணா இருக்காரு. அவரை நம்ம அருணுக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த ஹாஸ்பிட்டலோட பணத்தை திருடினது அந்த ஆட்டோ மேன் தான், அவனை முதல்ல அடிச்சு கேளுங்க, அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கான்ஸ்டபிள் போய் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் விஷயத்த சொன்னோன்னே, இன்ஸ்பெக்டர் அருணை கூப்பிட்டு பேசுறாரு. அருணும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, சரிப்பா நான் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி நான் ஒரு 2 அடி கொடுத்தா கண்டிப்பா சொல்லிடுவான், நான் பாத்துக்கிறேன், தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்னு அருண் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆட்டோ கார அண்ணாவா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அடிச்சோடனே அடி தாங்க முடியாம, நான் தான் அந்த பணத்தை திருடினேன்னு ஒத்துக்கிறாரு ஆட்டோ மேனும். இன்ஸ்பெக்டர் இப்போ ஆட்டோக்கார அண்ணா தான் திருடினாரு அப்படிங்கிற விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. அடுத்தது இவர் தான் பணத்தை திருடினாரா அப்படின்னு இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டு, திருடன் கிடைச்சிட்டான் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருடன் கிடைச்சிட்டானா? ஐயோ அந்த ஆட்டானை மாட்டிக்குவாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பதறிக்கிட்டு ஓடுறாரு முத்து. அதுக்குள்ள சீதா கிட்ட வந்து மேனேஜர் சொல்றாரு, அந்த பணத்தை திருடினது வேற யாரும் இல்லம்மா, நம்ம ஆட்டோ டிரைவர் தான் சொல்லிட்டாரு, இப்பதான் கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சீதா ஒரு பக்கம் பதறாங்க. ஐயோ பெரிய தப்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து கிட்ட கூப்பிட்டு, மாமா இப்படி ஆட்டோ டிரைவர் அப்படிங்கும் போது தெரியும் சீதா, எனக்கும் போலீஸ் கால் பண்ணாங்க, ஆட்டோ டிரைவர் அண்ணா மாட்டிக்கிட்டாராமா, நான் போய் பாக்குறேன் அப்படிங்கும், எப்படியாச்சும் அவரை கூட்டிட்டு வந்துருங்க பாவம் மாமா அப்படின்னு சொல்லி சீதா சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் சீதா விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேரா போறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே கான்ஸ்டபிள் சொல்றாரு, தம்பி அந்த அக்யூஸ்ட் இவனான்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பாருங்க வாங்கன்னு அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பார்த்தோன்னே நம்ம முத்து என்ன சொல்றாருன்னா, ஐயா இது மாதிரிலாம் ஆள் இல்லைங்க, இவன் குண்டு குண்டுன்னு இருக்கிறான், நான் பார்த்தது நல்லா ஹைட்டா ஒல்லியா பயங்கரமான ஸ்ட்ராங் பாடி சார், அப்புறம் அவன் ஜிம்முக்கெல்லாம் போவான் போல இருக்கு சார், என்ன ஒரே ஒரு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போடுறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஏன்டா திருடுன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்ட கேட்கவும், அதுக்கு ஆட்டோ டிரைவர் அண்ணா சொல்றாரு, சார் நான் எங்க சார் பேச விட்டீங்க, அடி அடின்னு அடிச்சீங்க, அடி என்னால தாங்கவே முடியல சார், அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன், அடி தாங்க முடியாம தான் இதை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லூசு, முதல்ல ஒழுங்கா சொல்லியிருக்க வேண்டியதானா அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு, சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால முத்து என்ன பண்றாருன்னா, ஆட்டோ டிரைவர் அண்ணாவா அவரோட கார்லயே அப்புறம் கூட்டிட்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு சீதாக்கு கால் பண்ணி, நான் ஆட்டோ டிரைவர் அண்ணாவை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல விடு இருக்கட்டும் சீதா. ஏன் சீதா எப்படி டிரைவர் அண்ணன் தான் இதை பண்ணினார்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யாருக்குமே தெரியாதே, எப்படி ஏதாவது சத்யா கித்தி ஏதாச்சும் உளறிட்டானோ அப்படின்னு நினைக்கவும், சத்யாலாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை மாமா, வேற யாராவது பண்ணியிருக்காங்க, நான் அதை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சீதாவும். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, ஹாஸ்பிட்டல்லையும் இவரு திருடல வேற ஆள் தான் திருடி இருக்காங்க போல
போல இருக்கு அப்படின்னு அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இத நம்ம சீதா கிட்டயும் மேனேஜர் சொல்றாரு. சீதாவும் எதுவுமே தெரியாத மாதிரி ஓ அப்படியா ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சீதா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கும் போது சுத்தி முத்தியும் பார்த்தா நான் அருண் கிட்ட தான் இந்த விஷயத்த சொன்னேன். சோ அருண் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாரு அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. நேரா ஆபீஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போறாங்க. அருண் கிட்ட இதை கேட்டு சண்டை போடுறாங்க. சொல்லுங்க இதை நீங்க தான் சொன்னீங்களா சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. உடனே அருணும் பயங்கர கோவமா ஆமா நான் தான் இதை பண்ணினேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துருது சீதாக்கு. இது தாங்க உங்களுக்கும் மாமாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அவங்க குடும்பத்தோட பாதிப்பாங்கன்னு நினைச்சு மாமா திருநவரை மன்னிச்சு விட்டுட்டு வந்தாரு. ஆனா நீங்க ஒரு குடும்பம் பாதிக்கும்னு எதுவுமே நினைக்காம ஆட்டோ டிரைவர் அண்ணனை மாட்டி கொடுத்தீங்க பாருங்க. உங்க கேவலமான புத்தி இப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? பாவங்க அவங்க குடும்பம் என்ன கஷ்டப்படுவாங்க தெரியுமா? சீதா போதும் சீதா நிறுத்து. எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நான் உன் ஹஸ்பண்ட் எனக்காக நீ ஏதாச்சும் பேசியிருக்கியா? எங்க நீங்க ஏதாச்சும் ஒரு நல்லதை செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருந்தா தானே நான் சந்தோஷமா பேசுவேன். உங்க பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க சீதா. செம்ம காண்டாக்குறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்துப்பையதான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். டே அருண் சும்மா விட்டுறாதடா. ஏதாச்சும் அவனை பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ள போடணும். அப்பனாதான் நமக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அருண். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சீதா ரூமு கதவை திறக்கவே இல்லை. அதனால ஹால்ல வேற படுத்துட்டு இருக்காரு. ஹால்ல படுத்துக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. சீதா கதவை திறந்துட்டு வந்து அருண் கூட பேசவே இல்லை. அவங்க பாட்டுல அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க ஆபீஸ்க்கு. டிஃபன் எல்லாம் வேற எடுத்து வச்சுட்டு தான் போறாங்க சீதாவும். ஆனா அருண் அந்த சாப்பாடை எதுவுமே சாப்பிடல. நேரா டிராபிக் கான்ஸ்டபிள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல அந்த ஃப்ரெண்டை பாக்கறதுக்காக அருண் போறாரு. டே அருண் இங்க இருக்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. அருணும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் சொன்ன விஷயத்த எல்லாம் கேட்ட ஃப்ரெண்டு அவ்வளவுதானே நான் விடுறா அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுமுச்சி அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா முடியுமா? முடியும்டா அதெல்லாம் பக்காவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா போய்க்கோ அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுறாரு அருண். சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு அருண் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அருணோட ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னா இந்த டிராபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்களா அந்த கேமராவை மானிட்டர் பண்றதுக்காக அங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த ஆளுகள்ல ஒருத்தருக்கு கால் பண்ணி நம்ம முத்துவோட வண்டி நம்பரை கொடுத்து அந்த வண்டி நம்பர் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்னல்ல இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல சிட்டி ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு முத்துவோட வண்டிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கூப்பிட்டு அருணோட ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்த சொன்னோடனே அருணோட ஃப்ரெண்டு இவன் இந்த ஏரியாக்குள்ள தான் போறான் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அருணுக்கு போன் பண்ணியும் சொல்லிடுறாங்க. சரி மச்சி ரொம்ப தேங்க்ஸ் இதை மறக்கவே மாட்டேன்டா. டே கொஞ்சம் பார்த்து செய்டா ஸ்பீடு கம்மியா போ அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டும் சொல்றாரு. டே அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்குவேன்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா வண்டி எடுத்துட்டு வேகமா முத்து இருக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ அருணோட ஃப்ரெண்ட் இருக்காருல முத்துவோட வண்டி எங்கெங்க இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவரும் நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வழியில போறாரு. கரெக்டா ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாரு. முத்துவோட வண்டி உனக்கு சைடுல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரோட்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப போனேன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்டு. ஓகேடா தேங்க்ஸ் நான் பாத்துக்கிறேன் போனை கட் பண்ணிட்டேன். வேகமா வண்டியை திருப்பிக்கிட்டு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு வேகமா அருண் போறாரு. அவரு ஹெல்மெட் போட்டிருக்கனால அருண் கண்டுபிடிக்க முடியல. அருண் வேகமா வந்துட்டு இருக்காரு. கரெக்டா அங்க முத்துவும் பாத்துறாரு. இதென்ன இந்த வண்டிக்காரன் இவ்வளவு வேகமா வர்றான் அதுவும் இது ஒன் வே அதுவும் கூட தெரியாம யோன் பாட்டுல லூசு மாதிரி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் போட்டு ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சாரு காரை. அவனும் வேகமா அருணும் வர்றாரு. வந்தோடனே பார்த்தா பிரேக் போட்டு நிறுத்திடுறாரு முத்து வண்டிய. அருண் பாக்குறாரு என்னடா இது இவன் வண்டிய பிரேக் போட்டு நிறுத்திட்டானே அப்படின்னு யோசனை பண்றாரு. என்ன ஆனாலும் சரி நம்ம பிளான நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா போய் நின்னுட்டு இருந்த முத்துவோட வண்டியில போய் இடிச்சு தொப்பக்கட்டின்னு கீழே விழுகிறாரு. சவாரி வேற வச்சிட்டு இருக்காரு முத்து. அந்த சவாரி வந்தவர் சொல்றாரு என்னப்பா இது நீ பிரேக் போட்டு நிறுத்திட்ட ஒன்வேயும் கூட தெரியாது முட்டா பையன் வந்து வண்டியில எதுவும் நின்னுட்டு இருக்க வண்டியில வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணா இவன் என்னதான் குடிச்சிட்டு வந்திருப்பானா என்னமோ தெரியல போய் பாக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வந்து பாக்குறாரு. அருணுக்கு செம்மடி கை வேற உடஞ்சு போச்சு. காலில் வேற அடி நடக்கவே முடியல. அப்படி எழுந்திருக்கிறாரு. அதுக்குள்ளாங்க ஏகப்பட்ட கூட்டம் வந்துருது. இந்த கார்காரன் தான்
தான் இந்த ஆளை இடிச்சிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, முதல்ல இவருக்கு என்ன அடிபட்டிருக்கு என்னன்னு பாக்கலாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அருண் என்ன பண்றாருன்னா, இவன் தான் என்ன அடிச்சான், இவன் தான் என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கலட்டாமே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்துவை எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, அடிக்க வேற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சவாரி கூட்டிட்டு வந்த ஆளுக்கு சொல்றாங்க, ஐயா ஐயா முதல்ல நிறுத்துங்கய்யா, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுல பேசிட்டு இருக்காதீங்க. இந்த வந்துட்டு இருந்தவன் ராங் ரூட்ல வந்தாங்க, நான் பிரேக்கை போட்டு எங்க டிரைவர் நிறுத்திட்டாரு, இவனாதான் வந்து இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரும் நம்புற மாதிரி இல்ல. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்க்கு வேற கால் பண்ணிட்டாங்களா, ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஆம்புலன்ஸ்ல அருணை தூக்கி போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுல வேற ஒரு டிராபிக் போலீஸ் வேற வந்துடுறாரு. இது எல்லாமே நம்ம அருணோட ஏற்பாடு தான். அந்த ஆள் பார்த்துட்டு, நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்ப, நீ வா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. முத்துவ ஹாஸ்பிட்டல்ல வேற அருணை சேர்த்திடுறாங்க. அருண் கிட்ட வாக்குமூலம் கேட்கும் போது வேகமா முத்து வந்ததாகவும் முத்து வந்து இவரோட வண்டியில இடிச்சிட்டதாகவும் வாக்குமூலம் கொடுக்கறாங்க. எதனால இவ்வளோ தைரியமா வாக்குமூலம் அருண் கொடுக்கறாருன்னா, அந்த ஏரியால சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதாவது போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் அதுல பதிஞ்சிருக்காது. அருண் சொல்லி தான் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து தான் இதை செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் தைரியமா அருண் சொல்றாரு, இவர் தான் என்னை வந்து அடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதனால முத்துவா அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. முத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, அதுவும் ஒரு போலீஸோட வண்டியவே நீ அடிச்சிருக்க பாரு, என்ன ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னு பயங்கரமா கான்ஸ்டபிள் வேற வந்து அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் முத்துவை அடிக்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருது. அதனால மீனா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லாருமே வர்றாங்க. வந்து அவங்களும் பெயில் எடுக்க பாக்குறாங்க. பெயிலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டர். வக்கீல வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரவி அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன் சார் விட மாட்டீங்க அப்படின்னு கேட்கவும், ஒரு போலீஸ் அடிச்சு தூக்கி போட்டிருக்காங்க, அந்த பயங்கர அடிபட்டு கிடக்குறாரு, அப்படி இருக்கும்போது இவனை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம அருணை பாக்குறதுக்காக சீதா வேகமா ஓடி வர்றாங்க. அருணை படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. எப்படிங்க இப்படி அடிச்சுது அப்படின்னு சொல்லவும், இவர் ஒரு கதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கதையை சொல்றாரு, முத்து தான் வேணும்னே வந்து என் மேல இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் முத்துவும் பேசிட்டு இருந்தோம். முத்து என்ன பயங்கரமா கலாய்ச்சி கிண்டல் அடிச்சு பேசினா, எனக்கும் கோவம் வந்து நான் முத்துவை திட்டிட்டு வந்தேன், அதனால வேணும்னே என்ன அடிச்சிட்டான், எனக்கு பயங்கர அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. எங்க மாமா கார்ல வந்து உங்க வண்டி அடிக்கிற அளவுக்குலாம் அவ்வளவு மோசமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, சீதா நான் சொல்றத நம்புறியா இல்ல உங்க மாமான்ட்டு நீ போறியா, அத முதல்ல செய். எவனாச்சும் ஒரு இந்த முட்டாளாச்சி தானே போய் வண்டி இடிச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காயத்தை கொண்டு வந்திருப்பாங்களா, அதை முதல்ல நம்புனியா அப்படின்னு சொன்னோன்னே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க சீதா. கடைசியில சீதா எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அருண் சொன்னோடனே பாத்தீங்கன்னா யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ மாமா தான் இடிச்சாரா அப்படின்னு கேட்கவும், ஆமா சீதா, நான் போய் முத்துக்கிட்ட சண்டை போட்டேன், அந்த கோவத்துல தான் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு இவரு ஒரு உருட்டுறாரு. அந்த உருட்டை முழுசா நம்பிற சீதா நேரா நம்ம மீனாக்கு கால் பண்ணி பயங்கரமா மீனாவை திட்டுறாங்க. மாமா இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சண்டை போடுறாங்க. சீதா, உன் மாமா பத்தி உனக்கு தெரியாதா சீதா, உங்க மாமா இப்படி ஏதாச்சும் பண்ணுவாரா? அக்கா, மாமா அப்படிதான் பண்ணிருக்காரு பாருங்க, யாராச்சும் ஒருத்தர் அவங்களே போய் அடிச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுவாங்களா? கண்டிப்பா மாமா தான் போய் இடிச்சிருக்காரு. அக்கா, இன்னொரு விஷயம் சொல்றேன், இத பக்கத்துல இருந்த ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளும் பார்த்து அவர் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு, அது உனக்கு தெரியுமா? மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்காரு, மாமா கிட்ட நானே வந்து கேக்குறேன், அப்பனாதான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, எங்க நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, என் மாமாவை லெஃப்ட் அண்ட் ரைட் நான் வாங்கிட்டு வரேன்னு கோவத்துல அங்க இருந்து வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீதா போறாங்க. அங்க போனா இன்ஸ்பெக்டர் அவரை ரிலீஸ் பண்ணவே மாட்டேன், ஜாமீன்ல விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சீதா அங்க வந்துடுறாங்க. அதுக்குள்ள மீனாவோட அம்மா, சத்யா எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சீதா கேக்குறாங்க, அவர் அங்க அடிபட்டு இருக்காரு, அருண் அதை பத்தி நினைக்காம நீ இந்த மாமாக்காக வந்திருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட திட்டுறாங்க. கொஞ்சம் பேசாம இருடி, மாப்பிள்ளை முதல்ல மீட் எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனை 6 மாசம் 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அவன் லைசன்ஸ் புடிங்கிட்டு தான் விடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சார் 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 அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்படியே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட முத்து சொல்றாரு, சார் இந்த லாக்அப்ல இருந்து கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே இப்பவே ப்ரூவ் பண்ணிடுவேன் நான் இந்த தப்பு பண்ணலேன்னு அப்படின்னு சொல்றாங்க. வக்கீல் சொல்றாரு, சார் அவர் தான் என்ன சொல்றாருன்னு பாருங்களேங்க சார், என்ன சார் பேசிடுறீங்க, ஒரு போலீஸ் அவன் இடிச்சிருக்கான், நாங்க சும்மா விட முடியுமா சார், என்னோட கிளைண்ட்டும் என்னதான் சொல்றாருன்னு கேளுங்க
நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள கூப்பிட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்துவை கூட்டிட்டு வந்தோடனே, சரிப்பா உன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லு. அப்பதான் முத்து சொல்றாரு, சார் அந்த ஆளை நான் இடிக்கவே இல்லை சார், வேணும்னாலும் என் கூட சவாரிக்கு வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இவர் ராங் ரூட்ல வந்துட்டு இருந்தாரு, வேகமா வந்துட்டு இருந்தாரு, ஹெல்மெட் போட்டிருந்தாரு, அதனால எனக்கு யாருன்னெல்லாம் தெரியல. நானும் ஸ்லோ பண்ணி பார்த்தா அவர் நேரம் இடிக்கிற மாதிரி வந்தனால வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவரா தான் வந்து இடிச்சாரு, அதுவும் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வேகமா வந்து இடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க, இவரோட வண்டியில யாரு சவாரி வந்தவங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே, சார் அவங்களும் இங்கேயே தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க. அப்போ அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே சவாரி வந்தவங்க சொல்றாங்க, சார் நானும் அங்கதான் சார் இருந்தேன், ஆனா இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் சொல்ற மாதிரிலாம் இல்லை சார், அந்த ஆள் தான் வேணும்னே வந்து இடிச்சாங்க, நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லி முத்து என்ன சொல்றாரோ அதை அப்படியே இவரும் சொல்றாரு. இருந்தாலும் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் யாரு, நம்ம அருணோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் இவங்க தான் இடிச்சாங்க, நான் கண் கூட பார்த்தேன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம மீனா சொல்றாங்க, சார் சரி அவங்க சொல்றதும் வேணாம், எங்க வீட்டுக்காரர் சொல்றதும் வேண்டாம் சார், எப்படி இருந்தாலும் அங்க சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல்ல கேமரா இருக்கும்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது, அட ஆமால அதை மறந்துட்டுமே. யோ ஏட்டு சார் சொல்லுங்க சார், டிராஃபிக் கேமராவெல்லாம் மானிட்டர் பண்ற இடத்துக்கு கால் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் பண்ணி அந்த ஃபுட்டேஜை கேட்குறாரு. அங்க அந்த சமயத்துல கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னு அபாண்டமா போய் சொல்றாங்க. அதை கேட்டு, சார் அந்த சமயத்துல கேமரா ஒர்க் ஆகலையாமா சார், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு கான்ஸ்டபிளும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ முத்து சொல்றாரு, சார் நான் இந்த தப்பை பண்ணல, அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் இந்த கையில போட்டிருக்க விலங்க மட்டும் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னோடனே, அப்புறம் கையில போட்டிருக்க விலங்க அவுத்து விட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சார் என் கார் இப்ப எங்க இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லவும், இங்க தானே இருக்கு சார், ஒன்னும் இல்ல நீங்களும் வாங்க, இந்தா இங்க நிக்கிறாரே கான்ஸ்டபிள் அண்ணாவும் வரட்டும், டிராபிக் போலீஸ் அண்ணனும் வரட்டும், என்னோட எவிடன்ஸை நான் காமிக்கிறேன், என் கார்கிட்ட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதெல்லாம் சீதா மீனா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீதா சொல்றாங்க, சார் அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க சார், நீங்க போற வழியில அவர் தப்பிச்சு போயிட போறாரு, பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு கோபமா சொல்றாங்க சீதா. இதை கேட்டா மீனாவோட அம்மா பலார்னு சீதா கணத்துல அணிஞ்சிட்டு, என்னடி உங்க மாமா பார்த்து பேசிட்டு இருக்கிற, அம்மா இவருதான் உனக்கு மாப்பிள்ளையா, ஏன் புருஷன் உனக்கு மாப்பிள்ளை இல்லையா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா கண்டபடி திட்டுறாங்க. அத்தை அத்தை சீதாவை அடிக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சீதாக்கு உண்மை தெரிஞ்ச பின்னாடி பேசட்டும், சீதா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்ப நம்ம போலாமா அப்படின்னு கேக்குறாரு முத்து கான்ஸ்டபிளையும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்து. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் டிராபிக் போலீஸ் எல்லாம் எல்லாருமே போறாங்க. பின்னாடியே நம்ம முத்து குடும்பம், மீனாவோட குடும்பம், சீதா எல்லாருமே போய் நிக்கிறாங்க. நேரா என்ன பண்றாருன்னா முத்து அவர் கார்ல இருந்து ஒரு கேமராவை எடுக்கிறாரு. ஆக்சுவலா இது என்ன கேமரானா, எல்லா மோஸ்ட்லி கார்லயும் இப்ப நம்ம வச்சுக்கிறோம், அந்த கேமராவை பேனட்லயோ அல்லது ரோட பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறப்போ இந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா யாரு உண்மையா தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அது மாதிரிதான் நம்ம மலேசியால இருந்து செல்வத்தோட ஒய்ஃபோட அண்ணன் வந்திருப்பார்ல, அப்பதான் அவரு நம்ம முத்துக்கும் செல்வத்துக்கும் இந்த கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. செல்வம் முத்து ரெண்டு பேருமே இதை கார்ல மாட்டி வச்சிருக்காங்க. அந்த கேமராவை எடுத்து கொடுத்து, இதுல என்ன ஃபுட்டேஜ் இருக்குன்னு பாருங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபுட்டேஜை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ராங் ரூட்ல ஒருத்தன் வர்றான் பாரு சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்புறம் முத்து வண்டியை ஸ்லோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு, வேகமா தான் வர்றாரு. அருணோட வண்டி நம்பரை பார்த்துட்டு இது அருணோட வண்டி தான் அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. முத்து என்ன பண்றான்னா, உடனே அவன் ஏதாச்சும் வண்டியை இடிச்சிருவான் அப்படின்னு பக்கத்துல இருக்க அந்த சவாரி வந்திருக்கவர்கிட்ட பேசிக்கிட்டே வண்டியை ஸ்லோ பண்ணி போறாங்க. வேகமா ஆப்போசிட்ல இருக்க வண்டி வந்துட்டு இருக்கனால வண்டியை நிறுத்திடுறாரு. பாருங்க ராங் ரூட்ல என்ன வேகமா வர்றான் பாரு சார் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்த வண்டி கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிது, நின்னுட்டு மறுபடியும் வேகமா வந்து முத்துவோட கார்ல வந்து டமால்னு இடிச்சு கீழே விழுகுது. இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து தூக்குனது, மக்கள் எல்லாம் கூடுனது, அதுக்கப்புறம் தான் டிராபிக்
கான்ஸ்டபிளே வர்றாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது. இது எல்லாமே தெரியுது. இத பார்த்தோனே டிராபிக் கான்ஸ்டபிள பார்த்து பயங்கர கோவப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பொய் சொன்ன? நீ அந்த இடத்துலயே இல்ல. ஆனா அந்த ஆக்சிடென்ட பார்த்தேன்னு வேற பொய் சொன்னேல்ல, ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சோன்னே, சார் அது ஒண்ணு இல்ல சார், இவன் தான் இடிச்சிருப்பான்னு நினைச்சு சொன்னேன் சார் அப்படிங்கும்போது, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், இல்லாட்டி உன்னை மொத்தமா வேலையில இருந்து தூக்கிடுவோம், இது மாதிரி பண்ணேன்னா உண்மையை சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டு பேசின பின்னாடி வேற வழி இல்லாம அருணோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் இது எல்லாமே அருணோட ஃப்ரெண்டும் தான் செய்ய சொன்னாங்க, அவங்க தான் இந்த பிளானவே போட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் பண்றப்போ ஃபுட்டேஜ், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்ச நேரம் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னேவே நம்ம சீதா பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஏமா இவர் மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் முத்துவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மாமா சாரி மாமா, நான் அவர் சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டேன், அவருக்கு அடிபட்டோடனே மனசு கலங்கிதான் இப்படி சொன்னேன், சாரி மாமா அப்படின்னு சீதா சொல்றாங்க. பரவாயில்ல சீதா, விடு சீதா, எனக்கு இப்படி ஆயிருந்தாலும் உங்க அக்காவும் இப்படிதான் கோவப்பட்டிருப்பா, விடு அப்படின்னு சொல்லவும், அருண் கோவப்படுவாரு, ஈகோ பாப்பாருன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவரோட உயிரவே பணைய வச்சு உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சாரு பாருங்க. இவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த யாரு செஞ்சும் பார்த்ததில்ல, எந்த மனுஷனையும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா மாமா நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அருணை பாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அதனால சத்யா, மீனாவோட அம்மாவும் கார்ல போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை கிட்ட முத்து நாங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போறாரு. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. செம்ம அடிபட்டு படுத்திருக்காரு. என்னப்பா தம்பி, என்ன மாட்டி விடணுங்கிறதுக்காக உன் உயிரை பணைய வச்சு இதெல்லாம் செஞ்சிருக்க போல இருக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு செம்ம கடுப்புல பேசுறாங்க. நம்ம அருணோட அம்மா வேற வந்துட்டாங்களா. அருணோட அம்மா வேற நம்ம முத்துவ கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. என் பையன் மேல கோவம் இருக்கிறனாலதான் வேலையை விட்டு தூக்குனா, இப்போ அவனை அடிச்சே போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு பயங்கர கோவமா அருணோட அம்மா வேற பயங்கரமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட சீதா, நிறுத்துங்கத்த முதல்ல அப்படின்னு பயங்கர சத்தம் போடுறாங்க. கப்புன்னு வாயடிச்சு நிக்கிறாங்க. அருணோட அம்மா, உங்க பையன் பண்ண கேவலமான விஷயம் மாதிரி என் மாமால எந்த ஒரு காலத்திலயும் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அருண் கிட்ட போறாங்க. பல்லார்னு அருணுக்கு ஒரு கன்னத்துல அடி வைக்கிறாங்க. அருணுக்கு அப்படி பக்கன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஏ சீதா என்ன எதுக்கு அடிச்சா அப்படின்னு கேட்கும்போது, உண்மை பூரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கார்ல ஒரு மினி கேமரா வச்சிருந்தாருல முத்து, அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜ சீதா போன்ல ஏத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. பார்த்தேல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் பாருங்கன்னா அருணோட அம்மா கிட்டையும் காமிக்கிறாங்க. அருணோட அம்மா பயங்கர ஷாக்கா இருக்காங்க. பாத்தீங்கல்ல உங்க பையன் பண்ண வேலையை எவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த உங்க பையன் பண்ணிருக்காரு, இதுக்கு மேல உங்க பையன் கூட நான் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லவும், சீதா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, என்னத்த நான் புரிஞ்சுக்கிறது, நான் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண், உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மதமும் இல்ல, என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன செஞ்ச, நீ ஒரு கேவலமான மனுஷன் அப்படின்னு சட்டையை புடிச்சு உலுக்கி கேக்குறாங்க அருண சீதா. மீனா சொல்றாங்க, விடு சீதா எல்லாம் மாறிடு விடு அப்படிங்க. அக்கா போதுங்கா நிறுத்து, எனக்கும் அருணுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்ல, அருணுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாங்க சீதா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அருணோட அம்மா சொல்றாங்க, டேய் உன்னோட ஈகோக்கு ஒரு எல்லையே இல்லையாடா, ஏன்டா உன்னவே துன்புறுத்திக்கிட்டு மத்தவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற, இவ்வளோ கேவலமானவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நில்லுன்னு அருண் எவ்வளவோ சொல்றாரு, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா முத்து, ஏங்க நீங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அருணோட அம்மாவை சொல்றாங்க. தம்பி நீ எந்த தப்புமே பண்ணல, அந்த அருணுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவனை மன்னிச்சிருங்க, இவன் இனிமேல் என் பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மாவும் அங்க இருந்து போறாங்க. அப்பதான் முத்து சொல்றாரு, பார்த்தே இல்ல நேர்மையா நடந்தேன்னா எப்பயுமே எல்லாருமே உன் பக்கம் இருப்பாங்க, எதுக்குடா நீ இப்படி இருக்க, எதுக்குடா பழி வாங்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்க, நான் தான் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டேன், அதுக்கும் மேலேயும் எதுக்குடா இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்க, இப்ப பாரு உன்னோட அம்மாவும் சரி உன் ஒய்ஃபும் சரி 2 பேருமே நீ வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க, எதுக்குடா உனக்கு இந்த வேலை, கொஞ்சம் திருந்திக்கோ, திருந்தினேன்னா தான் உன் சுற்றமும் உன் கூட இருக்கும், உன் ஒய்ஃபும் சரி உன் அம்மாவும் உன் கூட இருப்பாங்க, நீயும் சந்தோஷமா வாழலாண்டா, மிருகமெல்லாம் மனுஷன் மாதிரி அன்பா இருக்குது, ஆனா சில பல மனுஷனுகள்லாம் மிருகம் மாதிரி கொடூரமா மாறிக்கிட்டு இருக்கீங்கடா, தயவு செய்து இந்த எண்ணத்தை எல்லாம் மாத்திரு, இப்போ நீ தான் அடிபட்டு இருக்க, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் நல்லதுதான் எல்லாத்துக்கும் செய்றேன், நான் நல்லா இருக்கேன், நீ ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சு இப்போ நீ தான் உன் குடும்பத்தை விட்டு இப்படி அடிபட்டு கிடக்குற, தயவு செய்து திருந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வா மீனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போதே போன சீதா அப்படியே திரும்பி வர்றாங்க. எங்க தங்கச்சிக்கு நீங்க ரொம்ப பொருத்தம்
பொருத்தமான ஆளு தான் முதல்ல நான் நினைச்சோம். ஆனா கொஞ்சம் கூட எங்க குடும்பத்துக்கும் சரி, என் தங்கச்சிக்கும் பொருத்தமான ஆள் நீங்க இல்லவே இல்ல அப்படின்னு அங்கிருந்து சொல்லிட்டு போறப்பவே மீனாவோட அம்மா சொல்றாங்க, மாப்பிள்ள உங்களை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. சத்யா முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த அருணுக்கு பயங்கர கோவம் வருது. பயங்கரமா சத்தம் போடுறாரு. பக்கத்துல இருக்கவங்களாம் பயந்து போய் உள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. நர்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல போங்க அப்படிங்கும். சார் இது மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்காதீங்க சார், உங்களுக்கு தான் ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் போயிடுறாங்க. டேய் முத்து, நான் சும்மா விட மாட்டேன்டா, இந்த கை கால் அடிபட்டது மட்டும் சரியாகட்டும் இருக்குடா உனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அருண். சீதா கிட்ட போய் மீனாவும் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. வேண்டாங்க்கா, இவன் வேண்டாம், இவன் சரியான ஆளே இல்ல, இவன் என்னைக்குமே திருந்த மாட்டான், இவனை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. ஆனா முத்து என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நீ எந்த முடிவுமே எடுக்காத, கொஞ்ச நாள் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி மாமா சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மாமா உங்களை நான் திட்டிட்டேன், அவர் சொன்னது உண்மையிலே நம்பிட்டேன் மாமா அப்படின்னு சீதா சொல்றாங்க. அட விடு சீதா, அவன் நடிச்ச நடிப்புல நீ நம்பியிருப்ப, அவ்வளவுதான் விடு, கோவம்லாம் நான் மறந்துட்டேன், விடு விடு, நீ இப்ப எதுவுமே ஒரு முடிவு எடுக்காத, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதையும் வீட்டுல இருக்க எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.